டேர்டெவில் பானகின் சீரிஸ் ரிலீஸ் ஆக போது ஏகப்பட்ட மால் அப்டேட்ஸ் அண்ட் மூவி அப்டேட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த சீரிஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி டேர்டெவில் யார், எப்படிப்பட்டவர், அவரோட ஆரிஜின் அண்ட் எபிலிட்டிஸ், அவரோட பவர்ஸ் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாமா? ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டேர்டெவில் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸில் பார்த்துருப்போம். அண்ட் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் படத்தில் வந்திருப்பாரு. அடுத்து நோ வே ஹோம் படத்தோட பிரேக் டவுன் வந்துகிட்டு இருக்கு. ஆந்திவே இன்னும் ஹாக்கி வரைக்கல, ஹாக்கி முடிச்சுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். அதுலேயே பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பாங்க. அண்ட் அந்த கேரக்டர் அண்ட் நம்ம சார்லி காக்ஸ் அகைன் டேர்டெவிலாக ரிட்டன் ஆயிருந்திருப்பாரு. அந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, யார் அவர் இவருக்கு கூட கை தட்டுறாங்கன்னு கேட்டிருக்கலாம். சில பேர் கேன்சர் கிடைச்சிருக்கலாம், கிடைக்காம கூட இருக்கலாம். அவங்களுக்கு கேன்சர் தான் இந்த வீடியோவில். டேர்டெவில் யாருன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாமா? ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா நம்ம டேர்டெவிலோட பேர், உண்மையான பேர் மேட் மோர்டாக். நம்ம டேர்டெவில் அதாவது மேட் மோர்டாக் பார்த்தீங்கன்னா ஜானத்தன் மோர்டாக் அண்ட் மேகி மோர்டாக்னு சொல்ல போகிறவங்களுக்கு தான் பிறக்கிறாரு. நியூயார்க்கில் இருக்கிற ஹெல்ஸ் கிச்சன்ன்ற ஒரு பகுதியில் பிறக்கிறாரு. நியூயார்க்கோட நெய்பர்ஹுட் மாதிரி தான். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலயே குற்றங்கள் அதிகமாக நடக்கிற பகுதி. மற்ற இடங்களை கம்பேர் பண்ணும்போது கிரைம் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற இடம் தான் இந்த ஹெல்ஸ் கிச்சன். ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம மேட் மோர்டாக் பிறக்கிறாப்புல. மேட் மோர்டாக் பிறந்த கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா மேகி மோர்டாக் இறந்துடுறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஜானத்தன் மோர்டாக் தான் நம்ம மேட் மோர்டாக்கை தனி அப்பாவாக இருந்து வளர்க்குறாரு. ஒரு சிங்கிள் பேரண்டாக பார்த்தீங்கன்னா ஜானத்தன் மோர்டாக் மேட் மோர்டாக்காக வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானத்தன் மோர்டாக் வந்துட்டு பாக்ஸிங்கில் நிறைய ஈடுபாடு கொண்டவர். அவர் ஒரு பாக்ஸர். ஸோ பாக்ஸிங்கில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம மேட் மோர்டாக்கும் அந்த பாக்ஸிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம மேட் மோர்டாக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கான். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது, அப்புறம் இந்த பாக்ஸிங் சம்மந்தப்பட்ட ஆக்ரோபேட்டிக்ஸ்லாம் பண்ணுறது சின்ன வயசுலேயே நம்ம மேட் மோர்டாக் பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரைனிங் எடுக்கிறப்பல. பட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானத்தன் மோர்டாக் வந்து மேட் மோர்டாக்கை படிப்பு விஷயத்தில் எப்படியா நம்ம பையனை வந்துட்டு நல்லா படிக்க வைக்கணும், நம்ம ஒரு பேரண்ட்ஸ் மாதிரி படிடா பரமா படிடா அப்படின்ற மாதிரியே நம்ம மேட் மோர்டாக் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல நம்ம ஜானத்தன் மோர்டாக் படின்னு சொல்லி படிப்பு வயசாக பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் நல்லாவே வளர்க்குறாப்புல. ஸோ பையன் வந்துட்டு நல்ல ஒரு புத்திசாலியாக வளரணும் அப்படின்றதுக்காக படிப்பு விஷயத்தில் பையனுக்கு நிறையவே ஈடுபாடு இருக்கிறாரு. அதனாலே பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல மேட் மோர்டாக் பார்த்தீங்கன்னா பெருசாக வெளி உலக விஷயங்களில் ஈடுபாடு இல்லாத ஒரு ஆளாக தான் இருந்துகிட்டு இருக்கான். என்னமே பார்த்தீங்கன்னா படிப்புன்னு படிப்புலேயே இருக்கிற ஒரு ஆளாக தான் இருந்துகிட்டு இருக்கான். மேட் மோர்டாக்கை நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக ஜானத்தன் மோர்டாக் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஜானத்தன் மோர்டாக் இதே சமயத்தில் தான் பாக்ஸிங்கும் பண்ணிட்டு பையனை வளர்க்கறதுக்கு காசு பத்தாதுன்றதுனால பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸன்ற ஒருத்தன் கூட சேர்ந்து சில பல கேங்ஸ்டர் வேலையிலுமே ஈடுபட்டு இருப்பாப்பு. அப்பா பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரோடி வேலைங்களையுமே அவங்க அப்பா பண்ணிக்கிட்டு இருப்பாப்புல. நம்ம மேட் மோர்டாக் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா படிப்பு விஷயத்திலே வளர்க்க வச்சதுனால அவனுக்கு வெளி உலகத்தை பற்றி பெருசாக தெரியாத மாதிரி தான் காட்டிருக்காங்க. ஸோ வெளியே பசங்க எங்கே கூப்பிட்டாலும் நான் வெளியே வரல, எனக்கு பயமாக இருக்குது, நான் படிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரியே மேட் மோர்டாக் இருந்துட்டதுனால சுற்றி இருந்தவங்களாமே பார்த்தீங்கன்னா மேட் மோர்டாக் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நல்லா இருக்குடா உனக்கு, எங்கே வர கூப்பிட்டாலும் பயப்படுற, உன் பேர் வேணா டேர்டெவில் வச்சுக்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சின்னதாக நம்ம மேட் மோர்டாக் பார்த்தீங்கன்னா கலாய்க்கிறாங்க, சர்க்காசம் பண்ணுறாங்க. டேர்டெவில்னா யாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பயமே இல்லாதவங்க. லைக் டேர்டெவில்ஸ்லாம் நிறைய இந்த ஸ்டண்ட் பண்ணுறவங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அவங்கள தான் டேர்டெவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க பயமே இல்லாமல் ஏகப்பட்ட ஸ்டண்ட்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா நம்ம மேட் மோர்டாக் எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி டேர்டெவில்னு பேரை மாற்றி வச்சுக்கடா சும்மா ஒரு சர்க்காசமாக அவனை கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு தெரியாத ரோட் கிராஸ் பண்ண போகும்போது நம்ம மேட் மோர்டாக் பார்த்தீங்கன்னா அவரை காப்பாற்றுறதுக்காக போகிறான். அந்த சமயத்தில் அந்த வண்டியில் வந்த பழைய கெமிக்கல் வேஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மேட் மோர்டாக் கண்ணில் விழுந்து அப்போ பார்த்தீங்கன்னா அப்பையிலேருந்து நம்ம மேட் மோர்டாக்கு கண்ணு தெரியாமல் போயிடுது. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா மேட் மோர்டாக் பிளைண்ட் ஆகிறாப்ல. ஸோ தான் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஜானத்தன் மோர்டாக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வருத்தப்பட்டு அதுக்கப்புறம் இப்படியே இருந்தால் போதாது, பையனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது நல்லபடியாக வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இன்னும் நிறைய பாக்ஸிங் மேட்சஸ் நிறைய பார்த்தீங்கன்னா வேலைகளை ஈடுபட்டுக்கிட்டு இருக்காப்ல. அப்போ தான் மேட் மோர்டாக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கண்ணு தெரியாதவங்களுக்கான லாங்குவேஜை கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் கண்ணு தெரியாமல் போனதுனால அவருக்கு எக்ஸ்ட்ரா சென்சஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை யூஸ் பண்ணியுமே பார்த்தீங்கன்னா மேட் மோர்டாக் தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா மேம்படுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் தான் ஸ்கூல் படிப்புமே நல்லபடியாக முடிக்கிறாரு. அப்புறம் போய் லா ஃபார்ம்லையுமே சேர்றாரு. லா படிக்கிறதுக்காக காலேஜ் போய் சேர்றாப்ல. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபாகி நெல்சன் நம்ம எலக்ட்ரா இவங்களோட அறிமுகமே பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அங்கே தான் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் தான் ஜானத்தன் மோர்டாக் வந்துட்டு ஒரு பாக்ஸிங் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா ஜானத்தன் மோர்டாக் ஏகப்பட்ட பாக்ஸிங் மேட்சஸ் ஜெயிச்சுக்கிட்டு இருப்பாரு. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொன்ன மாதிரி ஃபிக்ஸர்னு ஒருத்தன் இத்தனை காலமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜானத்தன் மோர்டாக்கை ஜெயிக்க வச்சுக்கிட்டு இருக்கான் வேணும்னு. கடைசி மேட்ச்சில் தோக்க வைக்கிறது மூலமாக நிறைய காசு கிடைக்கும் அப்படின்றதுக்காக நம்ம ஜானத்தன் மோர்டாக்கை ஆக்சுவலி கடைசி மேட்ச்சில் தோக்க சொல்லியிருந்திருப்பாப்ல. பட் நம்ம ஜானத்தன் மோர்டாக்கோட மேட்சை மேட் மோர்டாக்கும் பார்க்கறதுக்கு வந்ததுனால பையன் முன்னாடி தோத்தா நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக ஜானத்தன் மோர்டாக் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அந்த மேட்சையுமே ஜெயிக்கிறாரு. அவருக்கு எப்படி தெரியும் இந்த மாதிரி தான் அவனுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸர் ஆளுங்களோட வந்து நான் என்ன சொன்னால் நீ என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அங்கேயே பார்த்தீங்கன்னா பொட்டுன்னு சுட்டு அவரை போட்டு தள்ளிட்டு போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம மேட் மோர்டாக் வந்துட்டு அப்பா இருந்த விஷயம் தெரிஞ்சு ரொம்பவே பார்த்தீங்கன்னா கவலைப்படுறாரு. பட் எப்படியோ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அவரோட லா ஃபிலிமையுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடறாப்ல, லாவுமே படித்து முடிச்சிடறாரு. அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள இந்த பழி வாங்குற எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுது. அப்பாவை கொண்டவனை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக அவங்க அப்பாவோட அந்த
அந்த ஒரு ஜிம் ஷார்ட்ஸு, ஜிம் டிஷர்ட்ஸு, அந்த பாக்ஸிங் மேட்ச் ட்ரெஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிக்ஸரை பழி வாங்குறதுக்காக போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடுறான். பட் ஃபிக்ஸருக்கு மேலேயுமே ஏஞ்சலான ஒருத்தர் இருக்கிறது தெரிஞ்சு அவனை தேடி போகிறாப்புல. அந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஏஞ்சலோன்றவனை கொல்ல போகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு பொண்ணு தெரியாதனமாக சட்டை போட்டதில் ஒரு பொண்ணு மாடியிலேருந்து கீழே விழுந்து இறந்துடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மேட் மோடாக் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. நம்ம ஜஸ்டிஸ்க்காக படிச்சுட்டு லா ஃபிலிமில் படிச்சுட்டு நாம் இப்படி ஒரு ஆள் சாகிறதுக்கு காரணமாட்டோமே, சட்டத்தை நாமளே கையில் எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி மேட் மோடாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலைப்படுறாப்புல. இதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த ஹெல்த் கிச்சனில் நடக்கக்கூடாது, இதுக்கப்புறம் இங்கே எந்த குற்றங்களும் நடக்கக்கூடாது, நான் எல்லாத்தையும் காப்பாற்றுறேன் அப்படின்றதுக்காக அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம மேட் மோடாக் பகலில் லாயராகவும் ராத்திரி ஹீரோவாகவுமே சுற்றிக்கிட்டு இருக்காரு. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம மேட் மோடாக்கோட ஆர்ஜின். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இதை தான் மேட் மோடாக்கோட ஆர்ஜினாக கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக போக வந்துட்டு அந்த ஆர்ஜின்ஸை நிறைய ரெக்கார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டேர்டெவிலோட டிசைன்ஸை ஆக்சுவலி மாற்றிருந்திருக்காங்க. டேர்டெவில் ஆக்சுவலி இன்ட்ரடியூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 1964 தான் டேர்டெவில் காமிக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டான்லியும் பில் எவரெட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்டேந்து தான் நம்ம டேர்டெவிலே பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. இதுக்குள்ளே நம்ம ஜாக் கர்பியுமே பார்த்தீங்கன்னா கேரக்டர் டிசைனில் நிறையவே ஹெல்ப் பண்ணியிருந்திருக்காப்புல. ஆரம்பத்தில் அவங்க உருவாக்கின டிசைன் டேர்டெவில் சீரிஸ்க்கு வேறு மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா போக போக அதை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஆரம்பத்தில் அந்த டேர்டெவில் சூட்டில் வெறும் ஒரு டி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அதை 2 டியாக மாற்றிருக்காங்க. அண்ட் ஆரம்ப காலத்தில் டேர்டெவிலோட டிசைன் பார்த்தீங்கன்னா ரெட், பிளாக் அண்ட் எல்லோ டிசைன், இந்த 3 கலர் கலந்த மாதிரி தான் இருக்கும். ஷீஹல்க் சீரிஸில் பார்த்துருப்பீங்க. அதுதான் ஃபஸ்ட்டாக வந்து காமிக்க கிரேட் லுக்கு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அதை ரெட் கலரில் மாற்றிருந்திருப்பாங்க. இது நம்ம என்ன சொன்னது வந்துட்டு ஆரம்பகால அர்ஜுன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க் மில்லர் இந்த டேர்டெவில் சீரிஸில் எழுதுறாரு. அவரோட சீரிஸில் பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி மாற்றுறாங்க. லைக் அவருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாமல் போனதுக்கப்புறம் ஸ்டிக்குன்ற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம டேர்டெவிலுக்கு மேட் மோடாக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவர் கண்ணு தெரியலனால நிறையவே ட்ரைனிங் எடுத்திருப்பாரு, நிறைய ஸ்கில்ஃபுல்லான ஆளாக தான் இருப்பார். மேட் மோடாக்குமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கிறதுனால தனக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம மேட் மோடாக்குமே சொல்லித்தராரு. அண்ட் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் மேட் மோடாக் இந்த மாதிரி பழி வாங்குறதுக்கு போனதுனால இனிமேல் மூஞ்சிலே முழிக்காது அப்படின்னு சொல்லி ஸ்டிக் பார்த்தீங்கன்னா அவர் துரத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் டேர்டெவிலா அவர் மாறுறாரு. அண்ட் நம்ம டேர்டெவிலோட கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா பகலில் மேட் மோடாக்ன்ற கண்ணு தெரியாத ஒரு லாயராகவும் ராத்திரியில் டேர்டெவிலாவும் சுற்றுறது தான் அவர் வழக்கமாக வச்சுருந்துருக்காரு. ஆக்சுவலி இந்த டெவிலா சுற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு காரணம் இருக்குது. அவர் லுக்கே பார்த்தீங்கன்னா டேர்டெவிலையும் தாண்டி ஒரு டெவில் லுக்கிஷாக தான் இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா பகலில் வந்துட்டு லாயராக இருந்தாலும் ராத்திரியில் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டெவில் வேஷத்தை போட்டு கிரிமினல்ஸ் எல்லாத்தையுமே பயமுடுத்தி அந்த பயத்தை தன்னோட ஆதாயம் யூஸ் பண்ணி இந்த குற்றங்களை பார்த்தீங்கன்னா தடுத்து வந்து யூஸ் பண்ணுறவர். என்னடா பேட்மேன் மாதிரி இருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பேட்மேன் இன்ஸ்பயர் பண்ணி வந்த ஒன் ஆஃப் தி கேரக்டர்ஸில் கண்டிப்பாக நம்ம டேர்டெவிலுமே ஒன்று அண்ட் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கேரக்டர் தான். மேட் மோடாக் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்ட் ஸ்கூல் ஒரு கேத்தலிக் ஃபேமிலியிலேருந்து வந்தவர் நம்ம மேட் மோடாக். அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெவில் மாதிரி வேஷம் போட்டு ராத்திரியில் சுற்றிக்கிட்டு இருக்காரு. காரணம் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு மேட் மோடாக்ன்றது அவரோட கேத்தலிக் நல்ல சைடையும் டேர்டெவில் அப்படின்றது அவரோட அந்த ஈவில் சைடு, அது ஒரு டெவிலிஷ் சைடையும் காட்டுறது. ஏன்னா அவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் தன்னோட அப்பா இறந்த, அதுக்கப்புறம் கண்ணு போனேன், இடத்தை சுற்றி இவ்வளோ ஒரு குற்றங்கள் நடக்குது அப்படின்ற அந்த ஒரு கோவமும் வெறியும் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். விச் இஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டெட்லி சின். அந்த கோவம் அப்படின்றது பொறுத்த வரைக்கும் அந்த கோவம்ன்றது ஒரு பாவம், ஒரு சினாலே பார்த்தீங்கன்னா மேட் மோடாக் வந்து தன்னைத்தானே அன்வர்த்தியாக கன்சிடர் பண்ணிக்கிறாரு. அதனாலே பார்த்தீங்கன்னா பகலில் மேட் மோடாக்காவும் ராத்திரியில் டேர்டெவிலாவும் ஒரு டெவிலா வேஷம் போட்டு பல கிரிமினல்ஸை பார்த்தீங்கன்னா தாக்கக்கூடியவர். தன்னோட கோவத்தையும் வெறியும் டேர்டெவில்ன்ற அந்த ஒரு ஆல்டரிகோ மூலமாக அவர் கிரிமினல்ஸ் மேலே காட்டிக்கிட்டு இருக்காரு. ராத்திரியில் அப்பாவிங்களையோ இல்லை பாதுகாப்பு இல்லாதவங்களோ யாராச்சும் கிரிமினல்ஸ் அட்டாக் பண்ணால் அதை தட்டி கேட்குற ஒரு ஆளா தனக்குள்ள இருக்கிற இன்னர் டெவில் அன்லீஷ் பண்ணி அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா மற்றவங்களை தண்டிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் நம்ம மேட் மோடாக்கே காட்டியிருக்காங்க. டேர்டெவிலுக்கு காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஏகப்பட்ட லவ் இன்ட்ரெஸ்ட்டுமே இருந்திருக்காங்க. ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, எலக்ட்ரா, கேரன் பேஜ்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் அந்த நர்ஸ் கூட இருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏகப்பட்ட வில்லன்ஸுமே இருக்காங்க. முக்கியமாக நம்ம கிங் பின், புல்சை மாதிரியான வில்லன்ஸ் இவங்க எல்லாருமே இப்போ கூட பார்த்தீங்கன்னா அடுத்து மியூஸ்ன்ற ஒரு வில்லனை காட்ட போகிறாங்க டேர்டெவில் பார்ன் அகைன்ல. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம டேர்டெவிலோட ஒரு ஆர்க் நெமிசஸாகவே இருந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் இவரோட பவர்ஸ் அண்ட் அபிலிட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் இவருக்கு கண்ணு தெரியாமல் போயிருக்கலாம். கண்ணு தெரியல அப்படின்னாலும் அந்த கண்ணு தெரியாமல் போனது இவருக்கு மற்ற எக்ஸ்ட்ரா எபிலிட்டிஸை கொடுத்துருக்கு. லைக் இவருக்கு காது ரொம்ப ஷார்ப்புங்க. கண்ணை தவிர்த்து மிச்சம் இருக்கிற எல்லா சென்ஸுமே அவருக்கு பயங்கரமாக வேலை செய்யும். காதாக இருக்கட்டும், மூக்காக இருக்கட்டும், அவரோட தோலில் கூட பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் அவரால் சென்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனுஷங்களால் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு லெவலுக்கான டெசிபிள் சவுண்டை தான் கேட்க முடியும். ஆனால் அதுக்கும் கீழே இருக்கிற 1 டெசிபிள் அளவுக்கு சவுண்டை கூட பார்த்தீங்கன்னா நம்ம டேர்டெவிலால் கேட்க முடியும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஒரு சைலண்ட் ரூமில் குண்டூசி விழுற சத்தம் கூட கேட்கணும்னு சொல்லுவாங்கல்ல, சுற்றி கூட்டமாக இருந்தாலும் அந்த குண்டூசி விழுற சத்தம் கூட நம்ம டேர்டெவிலுக்கு ரொம்ப ஈஸியாக கேட்கும். அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா அதை அவர் கேட்பாரு. அண்ட் அவர் லாயராக இருக்கிறதுனால அவர் பார்த்தீங்கன்னா குற்றவாளிகளை விட்டு யார் குற்றவாளின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவார். லைக்
லைக் அவருக்கு இருக்கிற இந்த ஒரு சென்ஸ் பவரை யூஸ் பண்ணி ஆப்போசிட்ல இருக்கிறவன் உண்மையை சொல்றானா பொய் சொல்றானான்றதை கூட அவர் ஈஸியாக கண்டுபிடிக்க அவரோட ஹார்ட் பீட்டு, அவரோட வேர்வை, அவனோட உடம்பு என்ன மாதிரி செயல்படுது அப்படின்றத வச்சு ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா நம்ம மேன் மோடாக்கால அதை கண்டுபிடிக்க முடியும். அண்ட் அவரோட ஸ்மெல்லிங் சென்ஸுமே ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். ஈவன் உல்வரின் கூட உல்வரினோட கம்பேர் பண்ணும்போது கூட நம்ம டேர்டெவிலோட ஸ்மெல்லிங் சென்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உல்வரினுக்கு ஈக்குவலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு பீக் ஹியூமன் கண்டிஷனை அட்டைன் பண்ணவர். ஸ்ட்ரென்த்து, ஸ்பீடு, எபிலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர டாப் லெவலில் இருக்கும் அவருக்கு. அண்ட் பிளாக் பேந்தரே ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவன் ஏன் ஸ்பீடுக்கு ஈக்குவலாக இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம டேர்டெவிலில் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாரு. கிட்டத்தட்ட பிளாக் பேந்தருக்கு ஈக்குவலான ஒரு ஸ்பீடை பார்த்தீங்கன்னா நம்ம டேர்டெவில் ரீச் பண்ணியிருக்காரு. பிளாக் பேந்தராவது அந்த ஹார்ட் ஷேப் எடுத்து தான் பவர் எடுத்தார். டேனோட அந்த ஒரு ட்ரைனிங் மூலமாகவே இந்த பவர்ஸ் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணியிருக்காரு. யோகா மூலமாக பார்த்தீங்கன்னா மைண்டை கண்ட்ரோல் எடுத்து தன்னை சுற்றி என்னென்னலாம் விஷயங்கள் நடக்குது அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவரால் ஈஸியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். இதை தான் பார்த்தீங்கன்னா ரேடார் சென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஸ்பைடி சென்ஸ் மாதிரி தான். பட் ஸ்பைடி சென்ஸ் நம்ம ஸ்பைடர்மேனை கண்ட்ரோலில் எடுத்திருக்கோம். இந்த பக்கம் இந்த ரேடார் சென்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம டேர்டெவில் ஃபுல் கண்ட்ரோல் வச்சிருப்பாரு. அது எல்லாமே கம்பைன் பண்ணுது. லைக் அவரோட ஸ்மெல்லு, ஹியரிங், டச் சென்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலராக ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு குரூப்பில் யாராவது ஒருத்தர் இருக்கா அப்படின்னா அவன் மேலே பர்டிகுலராக அவரால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதன் மூலமாக யார் எங்கே இருக்கான்றதை அவரால் ஈஸியாக நோட் பண்ண முடியும். பட் இந்த ரேடார் சென்ஸை ஒரு ஃபுல் கண்ட்ரோல் வைக்கிறதுக்கு பயங்கரமாக ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுக்காக தான் யோகா மெடிடேஷன் மூலமாக பார்த்தீங்கன்னா தன்னோட பாடியவே ஃபுல் கண்ட்ரோல் எடுத்து வச்சிருந்திருப்பாரு. அண்ட் அந்த பாடியோட ஃபுல் கண்ட்ரோல் மூலமாக அவரால் தன்னோட நர்வ்ஸை பார்த்தீங்கன்னா பயங்கர பிளட் பம்ப் பண்ணி அவரோட ஸ்ட்ரென்த்தையுமே இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிசிக்கலாகவுமே பார்த்தீங்கன்னா அவர் செம்ம ஸ்ட்ராங்கான ஆள் தான். அண்ட் வெப்பன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டன்ஸ் இருக்கும். ஆக்சுவலி அது பில்லி பேட்டன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், இல்லை பில்லிஸ் கிளப்பா ஒரு வெப்பன் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அது ஜஸ்ட் நம்ம கண்ணு தெரியாதவங்க ஸ்டாஃப் மாதிரி இருந்தாலும் அது ரெண்டாக பிரிஞ்சு அதே பார்த்தீங்கன்னா நம்ம டேர்டெவிலோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வெப்பன்ஸாக மாறிடுச்சு. அதையும் கிட்டத்தட்ட நஞ்சக் மாதிரி கூட நம்ம டேர்டெவிலால் யூஸ் பண்ண முடியும். அதை பார்த்தீங்கன்னா நம்ம டேர்டெவில் பயங்கரமாக இதுதான் அவரோட மெயின் வெப்பன். அண்ட் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா காமிக்கில் நம்ம ஜான் வாக்கரை அடிச்சு போட்டு அவரோட ஷீல்டை கூட கொஞ்சம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா வெப்பனாக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காப்ல. ஜான் வாக்கர் இந்த சீரிஸில் வருவாருன்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். இப்போ சொல்லி வந்தாலும் வரலாம். காமிக்ஸில் ஒரு பல பேர் கூட டீம் அப் பண்ணியிருப்பாரு. ஆல்ரெடி டிஃபெண்டர்ஸில் பார்த்துருப்பீங்க, நமக்கு தெரிஞ்சுது. ஸ்பைடர்மேன் கூட தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டீம் அப் பண்ணியிருக்காரு. அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா டீம் அப் பண்ணி தன்னோட நெய்பர்ஹுட்டை பாதுகாப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் மாதிரி கிட்டத்தட்ட நெய்பர்ஹுட் அந்த ஹில்ஸ் கிச்சனை பாதுகாக்கிற வேலையை தான் நம்ம டேர்டெவிலுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் டேர்டெவில் பார்த்தீங்கன்னா யாரையும் கொல்ல மாட்டார். அவர்கிட்டயுமே கிட்டத்தட்ட ஒரு நோ கில் பாலிசி இருக்க தான் செய்யும். ஏன்னா அவர் லா படித்தவர், ஜஸ்டிஸ்க்காக படித்தவர், சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் ரொம்ப பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கிறவர். பட் ஒரு லிமிட்டுக்கு மேலே அவர் நீங்கள் புஷ் பண்ணிட்டீங்கன்னா அவர் கொலை பண்ணுறதுக்கோ தயங்க மாட்டாப்ல. லைக் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா புல்ஸை வந்துட்டு நம்ம டேர்டெவிலோட கேர்ள் ஃப்ரெண்டை கொன்ன, உன்னோட எல்லா கேர்ள் ஃப்ரெண்டையும் நான் கொண்டுட்டேன் பார்த்தியா அப்படின்னு சிரிக்கும் போது நீ இருந்தால் தானடா பேசு அப்படின்னு சொல்லி டேர்டெவில் அந்த இடத்துல புல்ஸை அடிச்சு கொண்டிருப்பாரு. புல்ஸை மட்டும் இல்லாமல் நம்ம கிங் பின்னே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அடிச்சு கொண்டு பப்ளிக்காக அறிக்கை விட்டுருப்பாரு. கிங் பின் மாதிரி இவனை என்னது வந்தீங்கன்னா அவனையும் கொல்லும் அப்படின்னு பப்ளிக்காக நம்ம கிங் பின்னை வச்சு கொண்டு அறிக்கை விட்டுருந்திருக்காரு. இப்போ இந்த டேர்டெவில் பார்ன் அகைன்ஸ்ட் சீரிஸில் கூட கிங் பின் லாஸ்ட்டில் சாகலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி ஈஸியாக கொன்ற மாட்டாங்க, அப்படி வாய்ப்பு கிடையாது. பட் வரலாம், வராட்டி போகலாம் சொல்ல முடியாது. அண்ட் டேர்டெவிலோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா டீனேஜ் மியூட்டன்ட் நிஞ்சா டர்ட்டில்ஸ் கூட கனெக்ட் ஆகக்கூடியது. காரணம் பார்த்தீங்கன்னா காமிக்ல ஆக்சுவலி டேர்டெவில் வந்து காமிக் படி பார்த்தீங்கன்னா நம்ம டேர்டெவில் வந்து கண்ணு தெரியாத ஒருத்தரை வந்துட்டு அவர் காப்பாற்ற போகும்போது அவர் கண்ணில் அந்த கெமிக்கல் வேஸ்ட் பட்டு அவர் கண் பார்வை போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரியான ஒரு ஆரிஜின் தான் இந்த பக்கம் டீனேஜ் மியூட்டன்ட் நிஞ்சா டர்ட்டில்ஸ்க்கும். டீனேஜ் மியூட்டன்ட் டர்ட்டில்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க மேலே ஒரு கெமிக்கல்ஸ் பட்டு அதன் மூலமாக தான் அவங்க இப்படி மாற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. ஆனால் அந்த கெமிக்கல் எப்படி அவங்க உடம்புல பட்டுச்சுன்னா ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தரை ஒரு பையன் காப்பாற்ற போகும்போது அந்த கெமிக்கல் அந்த ட்ரைனேஜ் ஹோல் மூலமாக இவங்க மேலே வந்து அதன் மூலமாக தான் இவங்களுக்கு பவர்ஸ் கிடைச்சிருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டேர்டெவிலோட ஆரிஜினும் நம்ம டீனேஜ் மியூட்டன்ட் நிஞ்சா டர்ட்டில்ஸோட ஆரிஜினும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. வெல் லெவல் தான் கைஸ் இந்த வீடியோ நான் சொல்ல வந்தது. டேர்டெவில் பார்ன் அகைன்ஸ்ட் சீரிஸ்க்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவை டேர்டெவில் பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அடுத்து கிங் பின்னு, ஒயிட் டைகரு, மியூஸு, பனிஷரு இவங்களை பற்றிலாம் வீடியோ அடுத்த லைனாக வந்துகிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.